எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். வீடியோவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை சத்தத்தில் ஆரம்பிச்சிருக்கு. காலேஜ்லேருந்து ஈவினிங் வரும்போதெல்லாம் டெய்லி மழை பெய்யுது. இது என்னைக்கு ஷூட் பண்ணது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, வந்த உடனே கண்டிப்பாக மழைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். அதனால நான் வீட்டில் ப்ரெட்டு மட்டும்தான் இருந்தது. வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கலாம். சரி, ப்ரெட்டில் பஜ்ஜி போடலான்னு நான் வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மடமடன்னு பிரெட் பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செய்யும்போது தான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நெறைய பேத்துக்கு இந்த மழை டைம்ல நல்லா சூடா இந்த மாரி ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ண அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் புடிக்குதுன்னு லாஸ்ட் விளாக்ல தெரிஞ்சுக்கிட்டேன். நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, "உங்கள மாரி தான் மேடம். மழை பெஞ்சாலே சூடா பஜ்ஜி, போண்டா, அப்புறம் ஆனியன் பக்கோடா அதுதான் சாப்பிடுவேன்னு" நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, அதனால சரி ஷேர் பண்ணலான்ட்டு அதுக்கப்புறமா தான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் கடல மாவுல பார்த்தீங்கன்னா, மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், பெருங்காய தூள் போட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு, பிரெட் ஸ்கொயரா கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது பெரிய ரெசிபி இல்ல. அதனால நானு ஷூட் பண்ணல. இது கூட ஸ்ட்ராங்கா சைட்ல பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் காஃபியும் ரெடி ஆயிட்டுருக்கு. ஸோ நமக்கு அந்த டேவே எப்படி கம்ப்ளீட் ஆகுது, அதுவும் முக்கியமா மழை பெய்யுற அன்னைக்கு எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா சுட சுட நமக்கு புடிச்ச மாரி ஒரு ஸ்நாக்கும், நமக்கு புடிச்ச மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி இருந்தா அன்னைக்கு டேவே கம்ப்ளீட் ஆன மாரி இருக்கும். ஜீவனுக்கும் இந்த மாரி ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரேரா தான் செய்வேன் ஆக்சுவலா. சம்மர் வெக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவா இந்த மாரி ஸ்நாக்ஸ்லாம் நான் எதுவுமே செய்யல. பட் இப்ப கிளைமேட் எங்க ஊர்ல ரொம்ப மோசமா இருக்கு. பெங்களூர்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. பகல்லையும் மழை பெய்யுது, ஈவினிங்கும் மழை பெய்யுது, நைட்டு ஃபுல்லா மழை. துணி காயறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்ப ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, காஃபி குடிச்சிட்டு, இப்ப ரீசென்ட்டா சூப்பரான ஒரு ஆடியோ புக் குக்கு எஃப்எம்ல நான் இந்த மாரி ஈவினிங் டைம்ல கேட்டு முடிச்சேன். அத பத்தி உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ குக்கு எஃப்எம்ல ஃபிக்ஷனல் ஆடியோ புக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரிய மட்டும் அவங்க நரேட் பண்றது இல்ல. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வருது. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பார்த்த எஃபெக்ட்ட குடுக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் நெறைய மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ ரெஃபர் பண்ணிட்டேன். சரி, போர் அடிக்கும்ன்னு சொல்லிட்டு இந்த தடவ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரொமான்டிக் நாவல். "கொஞ்சம் இஷ்டம், கொஞ்சம் கஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்டு முடிச்சேன். இது டோட்டலா 80 எபிசோட்ஸ். 80 எபிசோட் இருக்கு. இது எனக்கு கேட்டு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுமே 15 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படி இருக்கு. நான் வேலை செய்யும்போது காதுல பார்த்தீங்கன்னா ஏர்டாப்ஸ் போட்டுட்டு, அதாவது ஒயர்லெஸ்ஸா இருக்கும். அது போட்டுட்டு நான் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருப்பேன். இல்ல காலேஜ் போம்போது, ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகுது டிராவல் டைம். அந்த டைம்ல தான் இது கேட்டு முடிச்சேன். ஸோ இது சூப்பரான ஒரு ரொமான்டிக் நாவல். இது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போல்லாம் எந்த மாரி நாவல்லாம் நான் படிப்பேன்னா, அனுராதா ரமணன் புக்ஸ் படிப்பேன். ரமணிச்சந்திரன் நாவல்லாம் படிப்பேன். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப படிக்கிறதுக்கும் டைம் இல்ல. எனக்கு இங்க புக்ஸும் கிடைக்க மாட்டேங்குது பெங்களூர்லயும். ஆனா இந்த மாரி ஆடியோ புக்ஸ் கேட்கறது நம்ம வேலை செஞ்சுட்டே கேட்டு முடிச்சிடலாம். ஸோ நான் இந்த புக்கோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்காமயே இந்த புக் கேட்டு முடிச்சிடலாம். 7 டே ஃப்ரீ ட்ரையல் குடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதில ஜஸ்ட் ₹2 மட்டும் நீங்க கூகுள் பேல பே பண்ணிட்டு 7 நாளைக்குள்ள உங்களுக்கு விருப்பமான எந்த புக்க வேணா நீங்க கேட்கலாம். 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன தொடர விருப்பம் இல்ல அப்டின்னா, நீங்க கூகுள் பே டிரான்சாக்ஷன்ல போயிட்டு கேன்சல் பண்ணலாம். 3 மந்த்ஸ்க்கு 249க்கு பர்மிஷன் கேட்கும். ஆனா ₹2 தான் டெபிட் பண்ணும். அதனால 249 டெபிட் ஆயிடும்னு பயந்துக்காதீங்க. இஃப் சப்போஸ் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன கேன்சல் பண்ணலனா தான் உங்களுக்கு அந்த 7 டேஸ்க்கு அப்புறம் ₹249 டெபிட் ஆகும். சப்போஸ் இத கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பே பண்ண ₹2 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ ஃப்ரீயாவே நம்ம இந்த மாரி ஆடியோ புக்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சிடலாம். நான் இந்த வீடியோல ரெஃபர் பண்ண ஆடியோ புக் மட்டும் இல்லாம, உங்களுக்கு கிரைம் நாவல்ஸும் இந்த மாதிரி ஃபிக்ஷனல் ஆடியோ புக்ஸா வந்திருக்கு. நல்ல ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ரெஃபர் பண்ண ஆடியோ புக்கோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் கேட்க ட்ரை பண்ணுங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு மொஹரம் கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தனியா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டிமார்ட் கார்மேலராம் ரோட்ல இருக்கு. ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தான்.
நான் வந்து டூ வீலர்லயே போயிட்டேன். தனியா தான் போயிருந்தேன். ஜீவனுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அவனுக்கு படிக்கிறது இருந்தனால, நான் மட்டும் தனியா இந்த டிமார்ட் போயிட்டேன். அதனால வீடியோ ஷூட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா, நான் டிமார்ட் விசிட் பண்ணிட்டு நெறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வீடியோல காட்டியிருந்தேன். இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச் தான் போயிட்டுருந்தேன். ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். இந்த பிரான்ச்ல ஒரு அளவுக்கு ரஷ் கம்மி. பட் இருந்தாலும் நான் நேஷனல் ஹாலிடேல போனனால பயங்கர ரஷ்ஷா தான் இருந்தது. லாஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணப்போ எனக்கு இவ்ளோ ஐட்டம்ஸ் இந்த பிரான்ச்ல இருக்கும்னு தெரியாது. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆனா, நான் இப்போ கூட லாஸ்ட் வ்ளாக்ல சொல்லியிருந்தேன். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்ப வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நெறைய திங்ஸ் இருக்கிற மாரி தெரியுது. அது வந்து கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்ட்டு, முக்கியமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதுவும் கவுண்டர் டாப்ல இருக்கிறது வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காகுது. மெயின்டெயின் பண்றது கஷ்டமா இருக்கு. அது இல்லாம துரு பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நான் ஒரு 4, 5 இயர்ஸா கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கண்டெய்னர் மெயின்டெயின் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த மாரி எண்ணெய் பிசுக்காகுறதோ, இல்ல துரு பிடிக்கிற பிரச்சனை எதுவுமே இல்ல. போன தடவ கூட நான் டிமார்ட் போனப்பலாம் நல்ல பெரிய கிளாஸ் கண்டெய்னர்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுல தான் ஜாகரி பவுடர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி டெய்லியுமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாட்டு சர்க்கரை. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கவுண்டர் டாப் மேல இருக்கிற ஒரு சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்க துரு புடிச்சிருக்கு. அத மாத்தி கிளாஸ் கண்டெய்னர்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆ பர்ச்சேஸ் பண்றதுக்காக போயிருந்தேன். ஸோ, அதனால இந்த வீடியோல கிளாஸ் கண்டெய்னர் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா காட்டியிருக்கேன். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல புதுசு புதுசா கியூட்டான கண்டெய்னர் செம்ம குவாலிட்டில சீப்பான பிரைஸ்ல இருந்தது. ₹99க்கு வந்து இந்த 4 கண்டெய்னர் அப்படின்றது வந்து நம்பவே முடியல. சைஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா தான் இருந்தது. மோர் தென் 50 கிராம்ஸ் இதுல ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா கலர் வந்து ஒண்ணு தான் இருந்தது. ஐ மீன் கேப்போட கலர் வந்து பிளாக் மட்டும் தான் இருக்கு. இது வந்து யரா அப்படின்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா, புதுசா காம்போவா நெறைய பாக்ஸஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த காம்போ பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹169 நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற மாரி நல்ல பெரிய சைஸ் கண்டெய்னர் 250 கிராம் கெப்பாசிட்டி இருக்கிறது. 2 கண்டெய்னர் காம்போவும் 169 தான். இதுவும் நம்பவே முடியாது. ஜஸ்ட் ₹99க்கு அவ்ளோ நல்ல குவாலிட்டி. லுக்கும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. இந்த கண்டெய்னர் நான் பார்த்தோனே எடுத்து வச்சுட்டேன் கார்ட்ல. ரொம்ப புடிச்சிருந்தது. ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்டு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்காகும்னு சொல்லிட்டு அத எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தோனே பிளாஸ்டிக்ன்னு நெனச்சேன். ₹149 தான். ஆனா வந்து கிளாஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஏர் டைட்டா லாக் ஆகுற மாரியான கேப் குடுத்துருக்காங்க. அந்த கேப்ல வந்து ஒரு மாதிரி வாஷர் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டெய்னரும் நான் எடுத்திருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு டிமார்ட்ல என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு இந்த வீடியோலயே நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன்னா கேட்பீங்க என்ன வாங்கியிருக்கீங்கன்ட்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ விதவிதமான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வித்தின் பட்ஜெட்ல பிலோ ₹100ல எக்கச்சக்கமா இருக்கு. மேபி மத்த பிரான்ச்சஸ்லும் அவைலபிளா இருக்கலாம். எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா, நான் கிச்சன்ல வந்து கீழ ரக் ஒண்ணு போட்டிருப்பேன். ப்ளூ கலர்ல. அத வந்து கண்டிப்பா மாத்த வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தேன். மெயினா நான் பர்ச்சேஸ் பண்ண போனது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கண்டெய்னர் அண்ட் இந்த ரக்கு தான். ஆனா ரக்கெல்லாம் ஐ மீன் கார்பெட்டு இந்த மாரி சுத்தி வச்சிருந்தாங்க. செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க. எந்த ஒரு இதையுமே பிரிக்க முடியல. ஸோ என்ன டிசைன்னே தெரியாம எப்படி வாங்குறது? ஒரு சிலது மட்டும் ஓப்பன் பீஸா இருந்தது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல போடுறதுக்காக நான் பார்த்தது, கீழ வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கணும். அந்த கிரிப் இருக்கணும். நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ற மாரியான மெட்டீரியல் இருக்கணும். அப்பதான் கிச்சன்ல போட முடியும். அந்த மாரி ஒரு ரக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மேட்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வெதர் பார்த்தீங்கன்னா, தர வந்து வேற லெவல்ல இருக்கு பெங்களூர்ல. வீடெல்லாம் துடைக்கவே முடியல. துணியும் காய மாட்டேங்குது. நம்ம துடைக்காமயே வந்து அந்த ஈரப்பதம் தரையில இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வந்து இந்த மாரி எடுத்தேன். இது வந்து நான் ஏதோ ஆர்கனைசர் பார்த்துட்டு இருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, மேட் பாத்ரூம்ல போடுற மாரி டிரான்ஸ்பரண்டா குடுத்துருக்காங்க. கீழ வந்து அந்த கிரிப் இருக்கு ₹189. ஸோ
ஒரு வழியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெறைய ஷூட் பண்ணல. ஏன்னா, ரொம்ப கூட்டமா இருந்தது. ஸோ அவங்க பர்மிஷன் இல்லாம நம்ம அவங்கள வீடியோல காட்ட முடியாது இல்லையா? அதனால நான் பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் காட்டியிருக்கேன். ஸோ கிச்சன்ல வந்து இந்த ரக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி 7 இயர்ஸ் ஆகுது. ஜஸ்ட் ₹450க்கு அப்ப வாங்குனேன். வாஷிங் மிஷின்ல மந்த்லி ஒன்ஸ் போட்டு துவச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப பழசானனால வாஷிங் மிஷின்ல போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா நூல் நூலா வர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் அதுக்கு மேல அத மெயின்டெயின் பண்றது கஷ்டம். இப்போ மழை சீசன்லலாம் இத துவச்சு காய போட்டேன் அப்டின்னா, எனக்கு இது காயறதுக்கே 1 வாரம் ஆகும். ஸோ மாத்திர்லான்னு தான் இது எடுத்தேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஆக்சுவலா நான் ரெட்டு இல்லன்னா ஒரு மாதிரி ப்ரவுன் கலர் வாங்கணும். அப்பதான் என்னோட ஒயிட் கலர் கிச்சனுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டா இருக்கும்னு சொல்ட்டு, எனக்கு இது பார்த்தோனே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கார்பெட் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கான்ட்டு. ஐ மீன் இந்த மாடல். ஸோ நான் ஓரளவுக்கு என்னோட கிச்சன் சைஸ் தெரியும். டிமார்ட்ல கீழ ஃப்ளோர்ல போட்டு பார்த்து எடுத்துட்டு வந்தேன்ல. சுத்தி இருக்கவங்கலாம் என்ன பார்த்தாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. ஆனா சைஸ் தெரியணும் இல்லையா? நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மாத்தவும் முடியாது. ₹999 எக்ஸாக்ட்டா என் கிச்சன் சைஸ் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. கிச்சன்ல அடிக்கடி கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு சிந்தும். இந்த காஃபி டிகாஷன், டீ டிகாஷன், ஏதாவது சாம்பார் இதெல்லாம் சிந்துச்சுன்னா, நம்ம தொடச்சா கூட அதோட ஸ்டெயின் வந்து ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ நான் வீடு வந்ததுலேருந்தே இந்த மாரி பழகிட்டேன். கீழ வந்து ஒரு கார்பெட் போட்டு எது சிந்துனாலும் அத அப்சர்வ் பண்ணிடும். தரை வந்து நமக்கு எந்த ஒரு கறையும் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம நின்னு சமைக்கிறக்கும் இது நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு. அதுவும் ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்ல நிப்போம். கால் வலிக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ் கண்டெய்னர் வந்து நான் இந்த இது உங்களுக்கு வீடியோல சொன்னேன் இல்லையா எடுத்திருக்கேன்ட்டு, ₹149 தான். இது பார்த்தீங்கன்னா, 700 ml கெப்பாசிட்டின்னு போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கிற பருப்பு வகைகள்லாம் இதுல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். லைட் வெயிட்டா இருக்கு. டெய்லி எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எப்பவுமே கிளாஸ் கண்டெய்னர் வந்து அ ஒய்டா எடுக்காதீங்க. நெறைய இடத்த அடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெர்டிகலா எடுத்தீங்கன்னா, கம்மி ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ணும். ஹைட்டா வெர்டிகலா எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் கெப்பாசிட்டி எடுக்கலாம்னு நெனச்சேன். பட் பரவால்ல. இந்த மாரி எடுத்துட்டா நம்ம 250யும் ஸ்டோர் பண்ணலாம். 500 கிராமும் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்ததா இந்த பாக்ஸ் நான் பார்த்தோனே எடுத்துட்டேன். ₹99க்கு சான்ஸே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாரி டிமார்ட்ல ஏதாவது ப்ராடக்ட் நம்ம பார்த்து புடிச்சிருக்கு, அப்புறம் வாங்கலாம்னு நெனச்சோம்னா, அதுக்கப்புறம் போனா இருக்க மாட்டேங்குது. எனக்கே அந்த மாரி நெறைய ப்ராடக்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதனால உடனே எடுத்துட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்ப வந்து கண்டிப்பா ரீஅரேஞ்ச் பண்ணி, நல்ல ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்டின்னா, நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து வோட்டிங் குடுத்துருக்கேன். இப்போ ரீசென்ட் டேஸ்ல வோட்டிங்கும் பண்ண மாட்டேன்றீங்க. வோட் பண்ணா தான் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னு எனக்கு தெரியும். ஸோ நெறைய ஆர்கனைசர்ஸ் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டா என்னோட கிச்சன் செட்டப்பயே மாத்தப் போறேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். ஸோ எல்லா ஆர்கனைசரும் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறமா மெயினா நான் போனது ஜீவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறதுக்கு. நான் வந்து வீடியோ ஷூட் பண்றதுக்குள்ள ஒண்ணு வந்து ஜீவன் எடுத்து சாப்பிட்டுட்டான். கீ எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ₹100 டிஸ்கவுண்ட். இதுல வந்து ₹420 போட்டிருப்பாங்க. அ ஆனா வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃபர் பிரைஸ் வந்து 320. எல்லா பிராண்ட் கீலயுமே ₹100 to ₹150 ஆஃப் இருந்தது. கிராசரிஸ் எல்லாத்துலயுமே 5% to 10% ஆஃபர் இருக்கும். நான் வந்து டிமார்ட்ல கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாததுக்கு ரீசன் ரொம்ப கூட்டம். எனக்கு அவ்வளோ டைம் இல்ல. அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லாதனால தான் நான் வந்து பிக் பாஸ்கெட்ல ஆர்டர் பண்றேன். அப்புறம் இந்த குக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு புடிச்சது. ஆக்சுவலா ஜீவன் கூட வந்திருந்தான் அப்டின்னா, இன்னும் நெறைய ஸ்நாக்ஸ் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சாம்பிள் மாரி எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த வேஃபர் பிஸ்கட்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ளேவர்லயுமே பை ஒன் கெட் ஒன். நான் ஸ்ட்ராபெர்ரியும், வெண்ணிலாவும் எடுத்தேன். ஆனா கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன். அது எங்கேயோ கீழ விழுந்துருச்சு. சரி ஆனா பில்லிங் செக்ஷன்லயும் செம்ம ரஷ்ஷா இருந்தது. அதுக்கப்புறம் என்னால போய் எடுக்கவும் முடியல. அதனால இப்போதைக்கு அவனுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கண்டிப்பா டிமார்ட்ல கிராசரிஸோட ரேட்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும். கூட்டம் இல்லாத ஏதாவது ஒரு வீக் டேஸ்ல காலையில 9 மணிக்கே போனீங்கன்னா, கிராசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். என்ன மாரி வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டிமார்ட்ல இந்த மாரி நேஷனல் ஹாலிடே இல்ல வீக்கெண்ட்ல போனோம் அப்டின்னா, கிராசரி செக்ஷனுக்குள்ளேயே போக முடியாது. பில்லிங்க்கு மட்டும் 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லாம் இருக்கு. மேட் வந்து 2 எடுத்தேன். இந்த ஃபர்ஸ்ட்டு பாக்குற இந்த மேட் வந்து ஆ ₹99ன்னு நெனைக்கிறேன். ப்ளூ கலர் மேட் பார்த்தீங்கன்னா, ₹79. ஸோ நீங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வேணும்னு வோட் பண்றீங்களா?
ஐ மீன் வேணும் அப்படின்னா வோட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். இது ஒரு சின்ன விளாக் தான். இந்த விளாக் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.